ஸ்போர்ட்ஸ் யூனிவர்ஸுக்கு வணக்கம். இது சத்யா பிரசன்ட் ஸ்போர்ட்ஸ் த பவுண்டரி லைன் ஷோ வித் முத்து. நேற்று பெங்களூர் விசஸ் பஞ்சாப் மேட்ச் நடந்துருந்துச்சு. மழை பெஞ்சு ஓவர்ஸ்லாம் கம்மியாகி இருந்துச்சு. பெங்களூர் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணாங்க பேட்டிங்கில். பட் இருந்தாலும் பவுலிங்கில் கொஞ்சம் ஃபைட் கொடுத்தாங்க. இருந்தாலும் அது பஞ்சாபோட கேமாக தான் போச்சு. ஸோ பெங்களூர் தொடர்ச்சியாக வந்து அவங்களோட ஹோம் கிரவுண்டில் வந்து தோத்துக்கிட்டே இருக்கிறாங்க. பெங்களூர் எதனால் அவங்களோட ஹோம் கிரவுண்டில் சொதப்புறாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம முத்துக்கிட்ட நிறைய விஷயங்கள் பேசி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் முத்து ப்ரோ. வணக்கம் ஸ்ரீராம். நீங்க சொன்ன மாதிரியே ஆர்சிபி அவங்களோட ஹோம்ல திரும்ப தோத்து போயிருக்கிறாங்க. என்னதான் நடக்குது? ஆர்சிபிக்கு அந்த ஹோம் கிரவுண்ட் அப்படிங்கிறது செட்டே ஆகாது. அவங்களோட மற்ற டீம்ஸ் எல்லாம் பெட்டரா ஆடுறாங்க. இந்த பஞ்சாப் ஆப்வியஸ்லி டாஸை வின் பண்ணி ஒரு நல்ல டெசிஷன் ஃபர்ஸ்ட் பவுல் பண்றோம் அப்படிங்கிறது ரொம்ப நல்லா ஆடினாங்க. எப்படி இருந்துச்சு மேட்ச்? ஆர்சிபி ஏன் தோக்குறாங்க ஹோம்ல? இந்த வருஷம் ஆர்சிபி ஏன் தோக்குறாங்கன்றது வினோதமா இருக்கு ஸ்ரீராம். ஏன்னா இந்த வருஷம் போலிங்ல கான்சென்ட்ரேட் பண்ணதுனால தான் அவங்க வந்து அவேல ஜெயிக்கிறாங்க. ஹோம்ல வந்து அந்த வழக்கமான ஆர்சிபி பிச் இல்ல. சோ கொஞ்சம் நின்னு வருது. இப்ப இந்த லாஸ்ட் ஒரு 1.5 இயர்ஸாவே நம்ம பாக்குறோம். அங்க வந்து பிச் முன்னாடி மாதிரி இல்லாம இருக்கு. சோ அவங்க பேட்டிங் வந்து சரியா பண்ணல. கிளியர்லி பேட்டிங் சொதப்பல் தான். நீங்க மழையும் பெஞ்சு ஓவர் கம்மியாயிருந்துச்சு. பேட்டிங் பண்றதுக்கு ரொம்ப சிரமமாவும் இருந்துச்சு. யூஸ்வலாவே அந்த மழை பெஞ்சு வர்றப்போ அப்படிங்கிறது பேட்டிங் கொஞ்சம் சிரமமா தான் இருக்கும். இது அவுட் ஃபீல்டுலாம் ரொம்ப ஸ்லோவா வேற இருந்துச்சு. பால் பட்டு கீழே விழுந்தா அப்படி விழுந்த இடத்துலயே கிடந்துச்சு. உருண்டு பவுண்டரி போறதெல்லாம் வந்து பார்க்கவே முடியல. ஸோ யூஸ்வலாவே மழை பெய்யறப்போ பேட்ஸ்மேனுக்கு சிரமமா தான் இருக்குமோ? இல்ல, இன்ஃபேக்ட் வந்து அங்கதான் பெஸ்ட் ட்ரைனேஜ் சிஸ்டம் இருக்கு இந்தியாலேயே. பெங்களூர்ல அங்க வந்து இந்த ஏர் ப்ரெஷர் எல்லாம் வச்சிருக்காங்க. மழை வந்துச்சுன்னா புல் அப்படியே உறிஞ்சிரும். ஸோ அந்த மாதிரி ட்ரைனேஜ் சிஸ்டம் வேற எங்கேயுமே இல்லாத மாதிரி பெங்களூர்ல வச்சிருக்காங்க. அதனாலதான் மேட்ச் நடந்துச்சு. ஒரு டிலேக்கு அப்புறமும் மேட்ச் நடந்ததுக்கு காரணம் அவங்களோட எக்ஸலன்ட் ட்ரைனேஜ் சிஸ்டம் தான். அண்ட் டீம் வந்து அது 14 ஓவர் மேட்ச்ன்றதுனால அவங்க ரொம்ப ஹார்டா போனாங்க. ஸோ ஒரு பிளான் பி இல்லாம மாட்டிக்கிட்டாங்களோன்ற சந்தேகம் வந்துச்சு. ஈவன் விராட் கோலி கூட ரொம்ப ஹார்டா போய் தான் வந்து அவுட் ஆனாரு. அந்த பவர் பிளே 4 ஓவர் தான். அந்த 4 ஓவருக்குள்ளேயே அவங்க 3 விக்கெட் விட்டாங்க. ஸோ அதுதான் பெரிய ப்ராப்ளம் ஆச்சு அப்படின்னு நினைக்கிறேன். இன்ஃபேக்ட் டிம் டேவிட் அடிக்கலைன்னா இவ்வளவு ரன்ஸ் கூட வந்திருக்காதுல்ல. அங்க ஒரு மாதிரி மாட்டிக்கிட்டாங்க. அவங்க வந்து ஹார்டா 14 ஓவர் மேட்ச் தான், ஹார்டா போகணும்னு சொல்லிட்டு அதுல பிளான் பி இல்லாம இருந்துட்டாங்க. இந்த சீசனோட கம்மியான ஸ்கோர் இதுன்னு நினைக்கிறேன். ஓவர்ஸ் கம்மி, பட் இருந்தாலும் இந்த சீசனோட கம்மியான ஸ்கோர் அப்படின்னு நினைக்கிறேன். என்னன்னா வந்து டிம் டேவிட பத்தி நம்ம பேசணும். டிம் டேவிட் வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் சரியா இருக்கு இந்த ஐபிஎல்ல பொறுத்த வரைக்கும். ஸோ பார்த்தோம்னா இல்லை 2-3 சீசனா பாக்குறோம். பெருசா அவர்கிட்ட இருந்து அவர் மேல இருக்கிற அந்த பில்டப்க்கு ஏற்ற மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் வராது. பட் இந்த சீசன் ஓகேவா வருது. அண்ட் வந்து முக்கியமான கட்டத்துல நின்று அடிச்சு கொடுக்குறாரு. சம பிளேயர் ஸ்ரீராம். அவர் வந்து ஐ திங்க் சிங்கப்பூர்காரரு. அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியா புலம்பெயர்ந்து போய் அங்க வந்து விளையாடுறாரு. பயங்கர ஸ்ட்ராங். இந்த மாதிரி ஆஸ்திரேலியாவுக்கு அவர் வந்து இப்போ ஒரு லாஸ்ட் ஒரு 2 இயர்ஸா T20 கிரிக்கெட்ல அடிச்சுட்டே தான் இருக்காரு. ஜஸ்ட் தட் ஐபிஎல் கிரிக்கெட்ல நம்ம வந்து அவ்வளவா நோட்டீஸ் பண்ண நம்ம பாக்குற ஆஸ்திரேலியா மேட்ச்ல அவர் வரைக்கும் பேட்டிங் வரது இல்ல. ஜஸ்ட் T20ல ஒரு ஸ்பெஷலிஸ்ட் அவரு. டிம் டேவிட பொறுத்த வரைக்கும் யூஸ்வலா இது கமெண்ட்ரியுமே நிறைய பேசிட்டு இருந்தாங்க. என்னன்னா அவர் வந்து பினிஷரா மட்டும் தான் பாக்கணும். இது மாதிரி கொஞ்சம் பால்ஸ் அதிகமா ஆடினார் அப்படின்னா அவர்கிட்ட இருந்து ஒரு நல்ல இன்னிங்ஸ் மேபி வரலாம் அப்படின்னு வந்து சொல்றாங்கல்ல. ஸோ அதை எப்படி பாக்குறீங்க? இந்த மாதிரி ஆடினா கொஞ்சம் டைம் எடுத்து ஆடினா இவர மாதிரி பிளேயர்ஸ் வந்து நல்ல பெரிய ரன்ஸ் அடிக்க முடியுமா? நிச்சயமா முடியும். அந்த எபிலிட்டி காமிச்சிருக்காரு. ஏன்னா அண்டர் பிரஷர் வேற யாரும் இல்ல பார்ட்னர்ன்றப்ப அவர் இந்த மாதிரி கேம் தான் ஆட முடியும். பட் அந்த பிளேயருக்குன்னு ஒரு கம்ஃபர்ட் ஜோன் இருக்கும்ல. இப்ப வந்து நம்ம இப்படிதான் ரிங்கு சிங்கை பத்தி நினைச்சோம். நல்லா பினிஷ் பண்றாரு, இன்னும் கொஞ்சம் பால்ஸ் கொடுத்தா நல்லா விளையாடுவார்னு நினைச்சுக்கிட்டே இருந்தோம். இந்த சீசன் நல்லா பால்ஸ் கிடைச்சிச்சு. அப்படி நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பெருசா வரல. சோ ஒரு சில பிளேயர்ஸ் ஒரு சில இதுல சூட் ஆவாங்கன்றதுதான் இதுவா இருக்கு. மேபி இந்த மாதிரி சான்ஸ் கிடைச்சே நல்லா பண்ணாருன்னா ஓகே அப்படி நம்ம ஒரு இதுக்கு வரலாம், ஒரு ஒப்பீனியனுக்கு வரலாம். இந்த ஒரு கேப்டன்சி எப்படி இருந்துச்சு? ஏன்னா நீங்க வந்து அந்த பேட்டிங் வந்து ஆர்சிபி ஹோம் அப்படிங்கிறப்போ அந்த பிச் இப்படிதான் இருக்க போகுது அப்படிங்கறது வந்து தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? 2-3 மேட்ச் இந்த சீசன்ல ஆடிட்டாங்க அப்படிங்கிறப்போ ஈஸியா கணிச்சிருக்கணும் இல்லையா இப்படிதான் இருக்க போகுது அப்படின்னு. அதுல எங்க தப்பு பண்றாங்க? இந்த ப்ராப்ளம் அப்படிங்கிறது இந்த சீசன்ல மற்ற டீம்ஸ்க்குமே இருக்குல்ல, அந்த ஹோம் கிரவுண்டோட அந்த பிச்சை வந்து கணிக்கிறது அப்படிங்கிறது. கரெக்ட். இந்த சீசன் ஹோம் அட்வான்டேஜ்லாம் தவிடுபடி ஆயிருக்கு. அது வந்து உண்மைதான். ஏன்னா நிறைய டீம்ஸ் கம்ப்ளைண்ட் பண்றாங்க ஹோம் பிச்சஸை பத்தி. பட் ஆர்சிபி அந்த மாதிரி டீம் கிடையாது. ஆர்சிபி பேடா விளையாடினாங்க ஸ்ரீராம். அவங்க வந்து என்னதுன்னா 14 ஓவர்ல நாங்க வந்து ஒரு 140 இருக்கணும், 150 இருக்கணும்ன்ற மாதிரி போனாங்க. வேற அது கிடைக்காதுன்னு அவங்க ரிகவர் பண்றதுக்குள்ள விக்கெட் நிறைய போயிருச்சு. ஸோ இது ஆர்சிபியோட தப்பு தாங்கிறீங்க. இன்னொரு பக்கம் வந்து பஞ்சாப் வந்து நல்ல டெசிஷன் ஸ்டார்டிங்ல இருந்து டாஸ் வின் பண்ணி ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணணும்னு வந்து நினைச்சாங்க. ஸ்ரேயஸே ரொம்ப தெளிவா சொன்னாரு. என்னன்னா இது வந்து மழை பெய்யுது, எங்களுக்கு வந்து ஒரு டார்கெட் இருந்தாதான் என்ன அப்படிங்கிறது தெரியும், எப்படி போலாம் அப்படிங்கிறது தெரியும்.
ஸோ அதனால நான் வந்து ஃபர்ஸ்ட் பவுல் பண்றோம் அப்படின்னாரு. அவரோட கேப்டன்சி அகைன் அண்ட் அகைன் நம்ம திரும்ப திரும்ப பேசிட்டு இருக்கிறோம். லாஸ்ட் மேட்ச் ஒரு பயங்கரமான ஒரு மேட்ச் வந்து வின் பண்ணிட்டு வராரு. ஸோ இந்த மேட்ச் அவரோட கேப்டன்சி எப்படி இருந்துச்சு ஓவரால்? பவுலிங் ரொட்டேஷன்ஸுமே எக்ஸலன்ட் நல்லா கேப்டன், இருக்கு. ஏன்னா வந்து எக்ஸலன்ட் கேப்டன். அது ஃபிஃப்த் பவுலரை வந்து ஃபிஃப்த் பவுலருக்கு 2 ஓவர் தான் நேத்து. கடைசியில தான் கொண்டு வந்தாரு ஹர்ப்ரீத் பிராரா. அது வரைக்கும் வந்து அந்த மெயினான 4 பவுலர்ஸ்க்கு தான் பவுலிங் கொடுத்து ரொட்டேஷன் பண்ணிக்கிட்டே இருந்தாரு. ஸோ அதனாலதான் விக்கெட்ஸும் ரொம்ப ஹார்டா வந்து வந்துகிட்டே இருந்துச்சு சீக்கிரம். எக்ஸாக்ட்லி, நீங்களே சொல்லிட்டீங்க ஸ்ரீராம் பாயிண்ட். அவருக்கு வந்து என்னதுன்னா இந்த மாதிரி விக்கெட் விழுதுன்றப்ப விக்கெட் எடுக்கிற போலர்ஸா போயிட்டு இருந்தாங்க. ஸோ அங்க ஒரு மாதிரி சக்சஸ் பார்த்துட்டாரு. அண்ட் பெரிய டிசிஷன் கிடையாதுல்ல, உங்களுக்கு மழை பெய்யற மேட்ச்ல எப்படியுமே நீங்க சேஸ் தான் பண்ணுவீங்க. அண்ட் ஐபிஎல்ல ஐ திங்க் லாஸ்ட் வீக்ல இந்த ட்ரெண்ட் மறுபடியும் மாறுது. நடுவுல ஒரு வாரம் ஃபர்ஸ்ட் பேட்டிங் டீமா ஜெயிச்சுக்கிட்டு இருந்தாங்க 200 போர்ட்ல போட்டு. பட் இப்ப மறுபடியும் சேசிங் டீம்ஸ்க்கான அட்வான்டேஜ் திரும்ப ஆரம்பிக்குது ஐபிஎல்ல. ஸோ வந்து சேசிங் டீம்ஸ் வந்து திரும்ப உள்ள வராங்க அப்படிங்கிறீங்க. இன்னைக்கும் சேசிங் டீம்ஸ்க்கு பெரிய அட்வான்டேஜ் இருக்கு 2 மேட்ச்லயும். ஸோ ஆர்சிபி வந்து அந்த 90 ஆட் ரன்ஸ் தான் அப்படிங்கிறப்போ அவங்களும் விக்கெட்ஸ் எடுத்தாங்க. ஏர்லி விக்கெட்ஸ் அவங்களுக்குமே கிடைச்சது. பேட்டிங் கொஞ்சம் பிச் வந்து சிரமமா இருக்கு அப்படிங்கிறப்போ. பட் இருந்தாலும் இது வந்து பவுலர்ஸ்க்கான கேம் இல்லையோ, இவ்வளவு ரன்ஸ் தான் அடிச்சிருக்காங்க அப்படிங்கிறப்போ பவுலர்ஸ் இன்னும் ட்ரை பண்ணியிருக்க முடியாதோ, அவங்களோட பெஸ்ட் இதுதானோ. எக்ஸாக்ட்லி, ஸ்பின் அவங்களுக்கு அந்த அளவுக்கு குவாலிட்டி இல்லல்ல. ம். சோ ஏதாவது ஒரு மேட்ச் எக்ஸ்போஸ் ஆகும். ஒரு சில மேட்ச் நல்லா பண்ணுங்க. சிஎஸ்கே மேட்ச்லாம் வந்து சுயாஷை வச்சும் குருணால் பாண்டியாவெல்லாம் வச்சு நல்லா பண்ணாங்க. பட் அது ஒவ்வொரு நாளும் நடக்காது. வேற அங்க நீங்க பேப்பர் டு பேப்பர் நீங்க ஸ்பின்னர்ஸ் எடுத்து பாருங்களேன். செஹல் வந்து லீகோட ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர் அங்க இருக்காரு. ம். இந்த கிரவுண்ட்ல ஹையஸ்ட் விக்கெட்ஸ் எடுத்தது அவர்தான். ஆர்சிபியோட பவுலர்ஸுக்கு வந்து ஏன்னா 90 ஆட் ரன்ஸ் தான் இருந்துச்சு. பட் இருந்தாலும் அவங்களோட பெஸ்ட்டை கொடுத்தா மாதிரி தான் தெரிஞ்சது இல்லையா? ஸ்டார்டிங்ல ஏர்லியா வந்து விக்கெட்ஸ் வந்து எடுத்தாங்க. அண்ட் ஹேசல்வுட்டை ஒரு சரியான சமயத்துல யூஸும் பண்ணார் ரஜித் பட்டிதார். எக்ஸாக்ட்லி, ஹேசல்வுட் ரொம்ப நல்லா பண்ணாரு இந்த பர்டிகுலர் கேம். பட் இந்த மேட்ச் நம்ம போலர்ஸ் எதுவும் குத்தம் சொல்ல முடியாது. வெறும் 90 ரன் வச்சுட்டு போலர்ஸ் பண்ணலையேன்னா இல்ல, ஸ்பின் இல்லையே அவங்க கிட்ட அவ்வளவு குவாலிட்டியா. வேற எதிரணியில செஹல் மாதிரி ஒருத்தர் இருக்காரு. இங்க அந்த மாதிரி போலர் இல்லாதது ஒரு குறை தானே. அண்ட் ஸ்பின்னர்ஸுமே மத்த கிரவுண்ட்ல இதை விட நல்லா பண்றாங்க. சின்னசாமின்னு வரப்போ அவங்களுக்கு வேற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தேவைப்படுது. அண்ட் நீங்க சொன்ன மாதிரி சகால் சொன்னீங்க, சகால் வந்து நல்லா பண்ணுவாருன்னு. சகால் நல்லா பண்ணிருக்காரு. அதான் பழைய டீமுக்கு எதிராக நல்லா பண்றாங்களே எல்லாரும். ஃபுல் காண்டோட வராங்க பழைய டீம் செய்யணும்டானு. வன்மத்தை பூரா கொப்பளிச்சிடறான்டா அப்படின்னு வந்து வராங்க. எப்படி ஆர்சிபி நம்ம எப்படி கணிக்கலாம்? இந்த சீசன் ஆர்சிபிக்கான சீசனா இருக்கும்னு நினைச்சோம். பட் ஹோம்லயே வந்து 3 மேட்ச் தோக்குறாங்க அப்படின்னா கொஞ்சம் டவுட்ஃபுல்லா இருக்கலாம். ஏன்னா 7 மேட்ச் இருக்கு ஹோம்ல. ஹோம்ல நீங்க ஏதோ ஒரு அடிப்படையா ஒரு 4-5 மேட்ச் ஜெயிச்சாதான் வந்து ஒரு கம்ஃபர்டபுளா வந்து பிளே ஆஃப்ஸ் போக முடியும் அப்படிங்கிறப்போ ஒரு டவுட்ஃபுல்லா இருக்கு. நல்ல டீமா இருந்தும் அந்த ஹோம்ல வந்து ஜெயிக்க முடியாததுனால மேபி மிஸ் பண்ணுவாங்களோ. போக போக தெரியும் ஸ்ரீராம். அடுத்த 2 மேட்ச் நம்ம கொடுக்கணும் அவங்களுக்கு. ஏன்னா அவேல ஜெயிக்கிறாங்கல்ல, உங்களுக்கு வந்து கடைசியில 16 பாயிண்ட் வேணும் குவாலிஃபை ஆக. நீங்க அவேல 7 மேட்ச்ல நீங்க வந்து 7 ஜெயிச்சிட்டீங்கனாலே 14 வந்துடும். ஹோம்ல அதுக்கப்புறம் 1 தான் ஜெயிக்கணும். என்னைக்காவது ஒரு நாள் ஒருத்தங்க மாட்ட மாட்டாங்களா தான் அவங்களும் கால்குலேஷன் போட்டு வச்சிருப்பாங்க. புரியுது, ஒருத்தங்க யாருன்னு புரியுது எனக்கு. இன்னைக்கு 2 மேட்ச் இருக்கு, போயிடலாம். நீங்க நினைக்கிற டீம் இல்ல. 2 மேட்ச் இருக்கு. GTDC அப்புறம் வந்து RR LSG. யாருக்கு வந்து வாய்ப்புகள் இருக்கு? 2 மேட்சுக்கு எப்படி இருக்கும்? என்ன எதிர்பார்க்கலாம்? GTDC இந்த 2 டீமும் வந்து அதாவது இவங்க விளையாடினப்போ 200க்கு மேல போயிருக்கு, இல்ல 90 ஆல் அவுட்லாம் இந்த காம்பினேஷன்ல நடந்திருக்கு GTDC விளையாடுறப்போ. அதனால எப்படி வேணாலும் போகலாம் இந்த மேட்ச். அகமதாபாத்ல திரும்ப விளையாடுறாங்க குஜராத். அண்ட் ஒரு டாப் ஆஃப் த டேபிள் கிளாஷ். சோ பாயிண்ட்ஸ் டேபிள் வைஸ் இது வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த மேட்ச் அமைது. அகைன் பாத்தீங்கன்னா இதை பாக்குறப்போ பெரிய 2 டீம் ஸ்டார் வேல்யூ இருக்கிற 2 டீம் மோதுறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்காது. பட் குவாலிட்டி வைஸ் பாத்தீங்கன்னா 2 டீமும் பயங்கரமான குவாலிட்டி கிரிக்கெட் ஆடிட்டு வந்திருக்காங்க. சோ மேட்சா வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்ல. ஆமா ஸ்ரீராம், 5 தடவை விளையாடி இருக்காங்க. டிசி 3 தடவை ஜெயிச்சிருக்காங்க, GT 2 தடவை. பட் இந்த மேட்ச் பொறுத்தவரை ஐ திங்க் சேசிங் டீமுக்கு ஒரு அட்வான்டேஜ் வரும்னு நினைக்கிறேன் ஸ்ரீராம். பாக்கலாம். அப்புறம் இன்னொரு மேட்ச் இருக்கு ஜெய்ப்பூர்ல, RR vs LSG. அந்த மேட்ச் வந்து எப்படி இருக்கு? RR வந்து திரும்ப ஃபார்முக்கு வருவாங்களா? ஏன்னா என்ன நடக்குதுன்னு தெரியல. அங்க யார் டெசிஷன் எடுக்கிறாங்கன்னு தெரியல. ஃபேன்ஸ் எல்லாம் புலம்பிட்டு இருக்காங்க. டிராவிட் டெசிஷன் எடுக்கிறாரா? இல்ல, டிராவிடே சொல்லிட்டாரு. இத பத்தி டிராவிட் கிட்ட கேட்கப்பட்டப்ப அவர் வந்து சொன்னாரு, இந்த மாதிரி நாங்க கோச்சஸ் டெசிஷன் எடுப்போம் வித் சஞ்சு அண்ட் மத்த கோச்சஸ் எல்லாம் சேர்ந்து வச்சுதான் எடுப்போம் அப்படின்னாரு. பட் போன மேட்ச் டெசிஷன் மேக்கிங் தப்பா போச்சுல்ல. அழகே நம்ம அந்த ஃபுட்பால் மாதிரி மாறிட்டு இருக்கு அப்படிங்கறத வந்து இதுவும் இன்னொரு உதாரணமா எடுத்துக்கலாமா? கோச்சஸோட சேயிங் அதிகமா இருக்கு அப்படின்னு. ஒரு சில டீம்ஸ்ல அதிகமா இருக்கு. ஐ திங்க் ஃபியூச்சர் அதை நோக்கி தான் போய்கிட்டு இருக்கு ஸ்ரீராம். அண்ட் கம்பேக் கொடுக்க வாய்ப்பு இருக்கு RR. ஏன்னா நல்ல டீம், பட் வந்து கன்சிஸ்டன்சி இல்ல. ஒரு மேட்ச் ஜெயிக்கிறாங்க, அடுத்த மேட்ச் அப்படி விடுறாங்க. அந்த மாதிரி தான் ஆடிட்டு இருக்காங்க. இது LSG இன்னொரு பக்கம் அவங்களோட சக்சஸ் ஃபார்முலா என்ன அப்படிங்கிறது தெரியல. பேட்டிங் வச்சு
தப்பிச்சிடுறாங்க. ஸோ எப்படி இருக்கும் டாப் 3 அதாவது எல்எஸ்ஜியோட மெயின் பாயிண்ட்ஸ் டேபிள்ல நிறைய பேரை சர்ப்ரைஸ் பண்ணதுக்கு காரணம் அவங்களோட டாப் 3 ரொம்ப நல்லா இருக்கு. மார்க்ரம், மார்ஷ், பூரன். போன மேட்ச் ரிஷப் பண்ணிட்டு ஃபார்முக்கு வந்தாரு. பட் ஸ்டில் அவங்க வந்து சிஎஸ்கே கிட்ட தோத்தாங்க. பட் ஸ்டில் இந்த டீம்ல வந்து குவாலிட்டி இருக்குன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வந்து ஒரு டஃப்பான மேட்ச் இருக்க போகுது ஆர்ஆருக்கு. அவங்க ஒரு மாதிரி டீரைல ஆறாங்களோ. ஆர்ச்சரை தவிர போலிங்ல வேற யாருமே இல்ல. அண்ட் உங்களோட இப்ப யூஸ்வலா நம்ம வந்து 2 ஓவர்சீஸ் பிளேயர்ஸ ஃபாஸ்ட் போலிங்கா பிக் பண்ணுவாங்க. தடவையா 2 ஓவர்சீஸ் ஸ்பின்னர்ஸ் நம்ம பாக்குறோம். ஏன்னா இந்தியன் ஸ்பின்னர்ஸ் எடுக்கல அவங்க. அங்கேயே ஒரு மாதிரி மாட்டிக்கிட்டாங்களே. ஸோ அது காம்பினேஷனாகவும் நிறைய வந்து டீம் பேலன்ஸ்லயும் நிறைய பிரச்சனை ஆகும் இந்த மாதிரி ஃபாரினர்ஸை நம்பி போறப்போ. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னா ப்ரெடிக்ஷன் என்ன 2 மேட்ச்லயும் யார் வின் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? ஜிடியோட போறேன் அகேன்ஸ்ட் டிசி. ஜஸ்ட் அந்த டீம் எனக்கு பிடிக்கும்ன்றதுனால வேற எந்த இதுவும் கிடையாது. இந்த பக்கம் ஆஷிஷ் நேரா கோச், அந்த பக்கம் பதானி கோச், 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தான். ஹேமங்கண்ணா இன்னும் கொஞ்சம் நல்லா தெரியும். பட் ஸ்டில் எனக்கு வந்து ஜிடி ஜஸ்ட் தட் சாய் சுதர்ஷன் இந்த மாதிரி நல்ல பிளேயர்ஸ் இருக்காங்க. அடுத்த மேட்ச் நான் வந்து எல்எஸ்ஜியை பிக் பண்றேன். நானும் ஜிடி தான் போறேன். ஏன்னா அகமதாபாத்ல வச்சு நடக்குது. ஸோ ஜிடி அகெயின் அந்த அண்டர் டாக்ஸ் இமேஜோட அழகா ஆடுறாங்க, சூப்பரா ஆடுறாங்க, ஸ்ட்ராட்டஜிலாம் பயங்கரமா வச்சிருக்காங்க. இன்னொரு பக்கம் ஆர்ஆர் வந்து நம்புறேன், சாம்சன் வந்து ஏதாச்சும் பண்ணுவாரு அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அந்த ஏதோ மேஜிக் வருதான்னு பார்க்கலாம் ஆர்ஆருக்கு. ஓகே ப்ரோ, மேட்சை முடிச்சுட்டு திரும்ப சந்திப்போம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.